வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராச தமிழன். இப்போ நம்ம வந்திருக்க இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொடைக்கானல் போகிற வழியில் இருக்கிற பெருமாள் மலை என்னும் ஊரிலிருந்து சுமார் ஒரு 6-7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேத்துப்பாறை என்னும் இடம். இந்த இடமானது மிக ரம்மியாக காட்சியளிக்கும் ஒரு காடு வனப்பகுதியாக இருக்கிறது. இங்கு பார்த்தீங்கன்னா பல விவசாயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அமோகமாக இருக்கின்றது. மக்களும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே. இந்த இடம் எப்படின்னா, இது ஒரு மலைமறைவு பிரதேசம் மாதிரி இருக்கிறது. இங்கு குறைந்த மக்களே வாழ்கின்றார்கள். இங்க காட்டுப்பகுதியில் இருக்கிறனால வனவிலங்குகளும் அதிகமாக இருக்கிறது. தோட்டப்பயிர்கள் எல்லாமே இங்கெல்லாம் விளைந்து கொண்டுதான் இருக்கிறது. இங்கே தங்கள் மக்கள் தனது வாழ்வாதாரத்தை அவர்களாகவே பூர்த்தி செய்து கொண்டு தேவைப்பட்டால் மட்டுமே அங்கு உள்ள நகரத்தை நோக்கி வருகிறார்கள். இங்கு எல்லா வசதிகளுமே அரசாங்கம் செய்து கொடுத்திருக்கிறது. பள்ளிகள், மேலும் குழந்தைகளுக்கான அங்கன்வாடி மையங்கள், மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சுகாதார நலவாழ்வு மையம், இது போன்ற அனைத்து வசதிகளுமே இந்த கிராமத்திற்கு இந்த அரசானது செய்து கொண்டு இருக்கிறது. அதுபோல் அங்கே திரு அன்பு அவர்களை சந்தித்தோம். அவர் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் கேட்டிங்கன்னா இந்த ஒரு பாரம்பரியமிக்க ஒரு விவசாயி, அழகான ஒரு தொழிலை செய்து கொண்டு அவர் தனது சுய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரிடம் இந்த இடத்தை பற்றியான ஒரு சில விஷயங்களை பற்றி கேட்டறிந்து கொள்வோம். வணக்கம் அன்பு அவர்களே. சொல்லுங்க, எப்படி இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் பிறந்ததுல இருந்து இங்கே தான் இருக்கிறேன். ரைட்டு, பரவாயில்ல. என்ன படிச்சிருக்கீங்க? நான் +2 முடிச்சிருக்கேன், டிப்ளமா முடிச்சிருக்கேன், அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன். சூப்பர், அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கீங்க, பரவாயில்ல. இந்த காலத்துலயும் ஒரு இளைஞர் அக்ரிகல்ச்சரை முன்னிறுத்தி படிச்சுட்டு அதில் ரிலேட்டடாகவே இருக்காருன்னா உண்மையிலே அவரை நம்ம பாராட்டணும். ரொம்ப நன்றி. நீங்க அக்ரிகல்ச்சர்ல இருக்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த இடம் இவ்வளவு ரம்மியமா இருக்குது. இந்த காட்டு வனப்பகுதிகள்லாம் இவ்வளவு அழகா இருக்குது. இங்க ஏன் மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்குது? இப்படி கேட்டேன். மக்களுக்கு இங்க அப்ப இருந்து இருந்த மக்கள் மட்டும்தான் இருக்காங்க. புதுசா நிறைய பேர் வர்றாங்க. இருந்தாலும் வெயில் டயத்துல அப்படி எப்படி வருவாங்க. இல்ல, பூர்வீக குடியில்னு சொல்லி இருக்கிறவங்க இங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. பூர்வீக குடியில இருக்காங்க, உள்ளார இருக்காங்க. உள்ள கீழே அடிமலையாளி வரத்துல அந்த மாதிரி இருக்காங்க, அங்க தங்குறாங்க. ஆமா, இவங்க வெளியில இருந்து வந்தவங்க. ஆனா நீங்க பிறந்ததுல இருந்து இங்க இருக்கீங்க அப்படின்றப்ப உங்களோட எத்தனை ஜெனரேஷன் முன்னாடி இருந்து இங்க இருக்காங்க? அப்படி சரியா சொல்ல தெரியல. சரியா சொல்ல தெரியலன்றீங்க, விவரம் தெரியலன்றீங்க. சரி சரி சரி, பரவாயில்ல. இங்க தங்கணும் அப்படின்னா எந்தெந்த மாதிரி இடங்கள்ல தங்கலாம்? கொடைக்கானல், பூம்பாறை, பழங்கி, ஃபுல்லுமே எல்லாமே நல்லா தான் இருக்கும். இது ஒரு சென்ட்ரல் பிளேஸ் மாதிரி இருக்கு. இங்க இருந்து நம்ம அங்க போய் தங்கலாம். இங்கேயும் தங்கணும்னா அந்த பழனி ரோட்ல ஏதாச்சும் 5 வீடு அங்கெல்லாம். இங்க சுற்றுலா தலம் அதிகம். ஃபுல்லுமே அதான் சுற்றுலா தலம். என்னென்ன சுற்றுலா இங்க இருந்து இருக்குது? நம்ம பெருமாள் மலை பிரிவுல இருந்து. பெருமாள் மலையில 5 வீடு ஃபால்ஸ் இருக்குது. சரி. குகை மனிதர் வாழ்ந்த வீடு இருக்குது. ஆதிமனிதர் சிவன் ஃபால்ஸ் இருக்குது. அடுத்து மியூசியம் இருக்குது. மியூசியம் இருக்குது. ஆமா, செல்மனூர்ல மியூசியம் இருக்குது. சரி சரி. மேல போனா கொடைக்கானல் லேக், பிரைன் பார்க்கு. அது நீங்க கொடைக்கானல் சொல்றீங்க. பெருமாள் மலையில இருந்து நம்ம கீழே பேத்துப்பாறையில பிரிவுல இருந்து இறங்கி போனோம்னா அந்த பாரதி அண்ணா நகர், அது வரைக்கும் பாத்தீங்கன்னாலே ரொம்ப ரம்மியமா தான் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா சில வெளிநாட்டினரும் தங்கி இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு அந்த சைட்ல எல்லாம். ஒரு ஆமா, இங்க நிறைய காட்டேஜ் இருக்குது. காட்டேஜஸ் அவங்க வச்சிருக்காங்க. பூரா வெளிநாட்டுல உள்ளவங்க இங்க காட்டேஜஸ் வச்சிருக்காங்க, அங்க இருக்காங்க. அது போற வழியிலே பாரதி அண்ணா நகர் போற வழியிலே ஒரு ஃபால்ஸ் போட்டு ஒரு பாலம் போட்டிருக்காங்க. அது என்ன அருவி? அருவி அதான் 5 வீடு ஃபால்ஸ். 5 வீடு ஃபால்ஸ், அதான் 5 வீடு ஃபால்ஸ். அப்போ அதை தாண்டி போறதுன்னா அந்த ஓராவின்னு சொல்லி ஒரு அருவி இருக்குது அந்த இடத்துல. ஓராவி இருக்காது, அங்க யாரும் போக மாட்டாங்க. அங்க யாரும் போக மாட்டாங்க. அது தடை செய்யப்பட்ட பகுதினால போக மாட்டாங்க. அது ஒரு சில அசம்பாவிதங்கள் நடக்கிறதுனால அதனால அது இது பண்ணிக்கிறது கிடையாது. பட் இங்க காட்டு விலங்குகளின் நடமாட்டம் எப்படி? அதெல்லாம் இருக்குது. என்னென்ன விலங்குகள் இங்க யானை அதிகமா வரும். யானை ஒத்த யானையா வருமா? இல்ல நிறைய குரங்கு வரும்? குரங்கு வருது. வேற அப்படி ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணும் கிடையாது. இங்க இது காட்டு அணில்கள் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது மாதிரி ஒரு பிரவுன் கலர்ல வர காமிச்சாங்க. அதெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பாதுகாக்கப்பட்ட விலங்கினமா இருக்குது நம்ம நாட்டுல. அதுக்கான பாதுகாப்பு இங்க இருக்குது. மக்களும் நல்லா ஒத்துழைக்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன் நான். ஏன்னா அதை துன்புறுத்தாமையும் அதை எதுவும் பண்ணாமையோ, அது வந்துட்டு போனா கூட எடுத்துட்டு போன்னு சொல்ற மாதிரி வீட்டுல வச்சிருக்க பண்ணும்போது கொடுத்து விடுறாங்க. அதெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்தேன் நானு. அந்த மாதிரி இருக்குது. ஸோ வேற வழியில வேற துன்பங்கள் அப்படின்னா இந்த இடத்துல மலையில ஒன்றும் அவ்வளவு துன்பங்கள் எதுவும் கிடையாது. நல்லா பீஸ்ஃபுல்லா வாழ்றீங்க. ஆமா, நிம்மதியா இருக்கு. நிம்மதியா இருக்கீங்க. எது நல்லா அங்க இருக்க நகர மனிதர்களோடு இல்லாம கிராம மனிதர்களோடு மட்டும் இருந்துகிட்டு ஒரே சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்றீங்க. ஆமா, எப்பயும் போல வாழ்க்கை. காலங்காத்தால எந்திரிக்கிறது, அதை பத்தி சொல்லுங்களேன். காலையில எந்திரிச்சு நம்ம எப்பயும் போல தோட்டம் வேலை அப்படி அவ்வளவுதான். அதுல போயிடுறீங்க. வேற வேலையே கிடையாது. காலங்காத்தால எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? 5 மணிக்கு எந்திரிப்போம். 5 மணிக்கு எந்திரிப்பீங்க. எந்திரிச்சு உங்களோட காலை கடல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா சாப்பாடு போட்டோம் அதை கட்டிடுவீங்க. ஆமா, நல்லா கொஞ்சம் பேசுங்களேன். ஏன் நகர மனிதர்களோட உங்களோட தொடர்பு இல்லாதனால நீங்க இப்படி பேசாம இருக்கீங்களா? அப்படி இல்ல.
ஸோ ரொட்டீன் ஒர்க் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, சூப்பர். இப்போ அடிப்படை தேவைகள் ஆதாரங்கள் இங்க வந்து அரசாங்கம் நல்லாவே செஞ்சு கொடுத்துருக்காங்க, நாங்களும் பார்த்தோம் ஒரு இடத்துல. உங்களுக்கு இப்ப திடீர்னு ஒரு அவசர தேவை அப்படின்னா, ஒரு உடம்பு முடியாம போயிரு, ஒரு சிவியர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா முதல்ல எங்க போவீங்க நீங்க? இங்க பெருமாள் ஜிஹெச் இருக்குது. சரி, அங்க முடியலன்னா கொடைக்கானல் ஜிஹெச் போயிருங்க. ஆமா, நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா? நிறைய இருக்குது. அங்கேயும் முடியலன்னா கீழே போகலாம். கீழே எங்க போவீங்க? போகலாம், திண்டுக்கல் போகலாம், அதுவும் தாண்டினா மதுரை. ஆமா. சோ ரைட், ஓகே. மத்தபடி சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் எப்படிங்க பராமரிப்பு எல்லாம் நல்லா இருக்கு? எல்லாமே நல்லா சேஃப்டியா தான் இருக்கு, ஒண்ணுமே இல்ல. செய்யறாங்க எல்லாமே நல்லா பிரச்சனை இல்ல. ஓகே, பரவாயில்ல. இப்போ காய்கறி இந்த மாதிரி இதெல்லாம் நீங்களே வந்து இங்கேயே பயிரிடுறதுனால அங்கேயே நீங்க வாங்கிட்டு உங்களோட வாழ்வாதாரத்தை அதிலேயே சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி பண்றீங்களா, இல்ல நீங்க வெளியில போவீங்களா? கீழே போய் அந்த கீழ்நாட்டு காய்கறியும் வரும், அதையும் வாங்கி சாப்பிட்டாலும் சாப்பிட முடியும். இங்க உள்ளதே சாப்பிட்டு இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நல்ல விஷயங்கள் நிறைய எங்களோட நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. இது போன்ற விஷயங்கள்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நகரத்தோட தொடர்பு வைத்திருந்தாலும் தொடர்பு இல்லாதது போலதான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் உங்களுக்கு அரசாங்கமானது எல்லா விதமான நன்மைகளையும் சரி, உங்களுக்கு அடிப்படை சுகாதார வசதிகளும் சரி, எல்லாமே இங்க நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பெருமாள் மலையிலிருந்து பிரிந்து வருகிற பேத்துப்பாறை கிராமமானது உண்மையிலே கொடுத்து வைத்தது. அழகு, தோற்றம் அனைத்திலுமே சிறந்து விளங்குகின்றது. எங்களுக்காக இந்த பிரத்யேக பேட்டி கொடுத்ததாக உங்களுக்கு நன்றி. வணக்கம்.